தேவனுடைய அளவற்ற அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அளவற்ற விதத்தில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது உங்களுடையது என்பதை விசுவாசியுங்கள். ஒரு புது இனமான ஜனங்களை காண்கிறோம். அந்த புது இனம் எது? 2 கொரிந்தியர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்லுகிறேன், இயேசு என்றைக்கு மரித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றையிலிருந்து இந்த பூமியிலே ஒரு புதிய இனம் உண்டாயிருக்கிறது. நானே மதுரையில் போதகர் சாம்பி செல்லத்துறை வெற்றி வாழ்வு கருத்தரங்கில் பேசுகிறார். நாள் அக்டோபர் 23, 24 செவ்வாய் மற்றும் புதன். நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. நாலாம் வசனத்தில் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று இயேசுவை வர்ணிக்கிறான். பவுலும் அப்படி தான் சொல்கிறாரு, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர்னு. இப்போ யோவான் என்ன சொல்கிறார்? மரித்தோரிலிருந்து
மரித்தோர்லேருந்து முதற் பிறந்தவர்னா செத்து போனவங்களில் முதலாவது உயிரோடு எழுந்தவர் இவர் தானா? கிடையாது. செத்து போனவங்களும் எழுப்பியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. இவரே லாசருவெல்லாம் எழுப்பினார். அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. இங்கே எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், பாவத்தை ருசி பார்த்து, நமக்காக பாவத்தையும் மரணத்தையும் ருசி பார்த்து மரித்து, பாவத்தையும் மரணத்தையும் ருசி பார்த்து, அதன் பிறகு மறுபடியும் பிறந்தவர் இல்லை, முதற் பேரானவர் இவர். நாம் எல்லாம் மறுபடியும் பிறந்தவர்கள். இதில் ஃபஸ்ட்டு யார் மறுபடியும் பிறந்தது? அவர். நம்ம போல பாவியாகி, பாவமாகி, சிலுவையில் பாவமாகி, அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் செத்தார் சிலுவையில், இல்லையா? அப்படி பாவமானவர்கள் மறுபடியும் பிறக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கிறோம், மறுபடியும் பாவிகளாக இருந்தோம், மறுபடியும் இப்போ பிறந்திருக்கிறோம். இதில் முதல் பேரானவர் முதல்ல யாருக்கு அது நடந்தது? அவருக்கு தான். அவர் நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு மரித்து முதற் பேரானவராக, அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள் முதற் பேரானவராக. ஒரு ஒரு இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு அப்படியே சொல்லியிருக்குது. ரெவலேஷன் 1:5, வெளிப்படுத்தல் 1:5 அப்படியே மொழிபெயர்த்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டு பி born again அப்படியே மொழிபெயர்த்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டு பி born again அப்படின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. ஏன்னா அவர் பாவத்தை ருசி பார்த்து, மரணத்தை ருசி பார்த்து, அதிலிருந்து மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர், மறுபடியும் பிறந்தவர் என்று அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். அவர் ஃபர்ஸ்ட் பார்ன்னா மூத்தவர்னு அர்த்தம். முதல் பிறந்தவர்னா ஒரு குடும்பத்தில் முதல் பிறந்தவர். நம்மெல்லாம் என்ன அதுக்கு அடுத்தது? 2ஆவதோ 3ஆவதோ 4ஆவதோ 8ஆவதோ 10ஆவதோ நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்? பின்னால். அவர் ஃபஸ்ட்டு, நம்ம நெக்ஸ்ட்டு. இருக்கீங்களா? அவர் ஃபஸ்ட்டு, நம்ம எல்லாரும் அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், அதுக்காக தான். அவர் ஃபஸ்ட்டு, நம்ம நெக்ஸ்ட்டு, எல்லாம் ஒரே இதில் தான் இருக்கிறோம். அவர் முதற் பிறந்தவர், மறுபடியும் பிறந்தவர்கள் முதற் பேரானவர். நாம் அதுக்கப்புறம் மறுபடியும் பிறந்தவர்கள். இதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்கள், இயேசு அதனால தான் பாருங்கள், அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு, அவர் எல்லாத்தையும் பிசாசை ஆண்டு கொண்டு, சூழ்நிலையில் ஆழ்ந்து கொண்டு, பயம் இல்லாமல் வாழ்ந்து, பிசாசை விரட்டி, வியாதிகளை விரட்டி, சுகமாக்கி எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டு வர்றேன். இவ்வளோ நாள் ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சேன், இனிமேல் நீங்கள் உங்களால் ஆனதை பார்த்துக்குங்க, இனிமே அவ்வளோதான், நான் போகிறேன், என்ன பாடுபடுவீங்களோ எப்படியோ மோட்சம் வந்து சேருங்க அப்படின்ட்டு போனாரா? அவர் என்ன சொன்னார்? வானத்திலும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே வியாதியஸ்தலை சொஸ்தமாக, வியாதியஸ்தல் கையில் வையுங்கள், அவள் சொஸ்தமாவார்கள், பிசாசுகளை விரட்டுங்கள். அப்போ என்ன சொல்கிறாரு? நாம் அவரை மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அவர் மட்டும் நான் இருந்துட்டு இப்படியே போகிறேன்னு சொல்லலை, நீங்கள் உங்களால் ஆனதை பார்த்துங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா, நம்ம பேசாமல் நான் குப்பை தூசி புழு, நான் எம்மாத்திர ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவனை செய்வான், நான் செய்கிறவளை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்வான்னு சொல்லிட்டு போயிட்டார். போய் என் நாமத்தினால சுவிசேஷ பிரசங்க, என் நாமத்தினால பிசாசை விரட்டுங்க, என் நாமத்தினால வியாதியஸ்தரை சுஸ்தமாங்க, என் நாமத்தினால இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் போய் செய்கிறாங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளில் ஒரு புது விதமான ஒரு மனுவர்க்கத்தை காண்கிறோம். ஒரு நியூ ரேஸ், ஒரு புது இனமான ஜனங்களை காண்கிறோம். அந்த புது இனம் எது? 2 கொரிந்தியர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுகிறேன், இயேசு என்றைக்கு மரித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றையிலிருந்து இந்த பூமியிலே ஒரு புதிய இனம் உண்டாயிருக்கிறது. ஒரு brand new race of people, ஒரு புதிய இனம், இதுவரை இல்லாத ஒரு இனம், இதுவரை என்றைக்குமே இல்லாத ஒரு இனம், யாருமே கற்பனைகள் பண்ணி பார்க்க முடியாத ஒரு இனம், ஒரு புதிய இனம் உருவாகி இருக்கிறது. அதற்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு இனம் இல்லை, ஒரு புதிய இனம் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் நாம். நாம் அங்கிருந்து தான் வர்றோம். நான் சின்ன ஊர்லங்க, இந்த செங்கல்பட்டு பக்கத்துலங்க அப்படின்னு கூடாது, அங்கே இல்லை. இயேசுவை போலவே பேசணும், நான் அங்கேருந்து வந்தேன்றார். எல்லாம் முழிக்கிறேன், எங்கேருந்தியா வந்த? பெத்லஹேம்லேருந்து வந்துட்டு அங்கேருந்து வந்தேன். இல்லை, நான் அங்கேருந்து தான் வந்தேன். நாசரேத்தில் வளர்ந்துட்டு அங்கேருந்து வந்தேன், பிதாவும் நானும் ஒன்றும் இல்லாமா, அப்படி தான் அது.
ஒன்று தான். அப்போ பாருங்க, அவரே பாருங்க, அவர் அப்படி வாழ்ந்தது மட்டும் இல்லை, அவரே இந்த புது இனத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். இந்த புதிய இனத்தை பற்றி அவரே என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள், கடகடன்னு பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9. இது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் ஸ்டஃப். இது வந்து கேட்க கேட்க டேக் ஆஃப் ஆகிடுவீங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு எங்கேயோ கொண்டு போயிடும். இதை உண்மையாகவே நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தால், நான் சொல்கிறேன் பாருங்கள், பெரிய வித்தியாசம் காணப்படும். நம்ம வாழ்கிற விதத்தில் எல்லாத்தையும் எப்படி அணுகுகிறோம்ங்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் தேவர்கள், வேத வசனம் தவறாதான் இருக்குது. வேத வசனம் சொல்லிடுச்சு, அதில் தப்பு இருக்க முடியாதுன்றார். எதில் தப்பு இருக்க முடியாது? நம்ம தேவர்கள்னு சொல்லியிருக்கிறதுல தப்பே இருக்க முடியாது, அது கரெக்டுன்றாரு. சொல்கிறேன் பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு பையனை கொண்டாடுறாரு இல்லையா? அந்த பையனை கொல்லும்படி இந்த அசுத்தாவி தீயின்னு தண்ணீர்லாம் அவனை தள்ளுகிறது. நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த தகப்பன் கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், சொல்கிறார் பாருங்க, சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். இந்த மாதிரி பிரசங்கம் ஏன் கேட்டிருக்கிறீங்க நீங்கள்? இதனால தான் இயேசுவை பிடிக்கலாம். எங்கள் கோயிலில் வேற மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்களே, இவர் என்ன பிரசங்கம், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும்னு. இந்த மாதிரி பிரசங்கம்லாம் இங்கே வேணாம். அவர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அவன் சொல்ல பெரிய சீரியஸ் பிரச்சனைங்க. தீயில் தள்ளுது, தண்ணியில் தள்ளுது, எந்நேரம் பார்த்தாலும் சாகடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. என் பையனை போட்டு கொன்னுடலான்னு இந்த பிசாசு எத்தனை பண்ணிக்கிட்டு டெய்லி தீயிலும் தண்ணியிலும் தள்ளிக்கிட்டு இருக்குது. பயங்கர கொடிய பிசாசின் பிடியில் சிக்கி அந்த பையன் தவிச்சிட்டு இருக்கிறான். இது ரொம்ப சீரியஸ் பிரச்சனை தான். அவங்க கண்ணில் அது பெரிய பிரச்சனை. அடே அப்பா, இது இவ்வளோ பெரிய பிரச்சனை, பேய் பிடிச்சிருக்குது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். இவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால், சொல்கிறாரு, அப்பா அந்த பேய் பிசாசை விட உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பெரியது. இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் அது. நீ விசுவாசிக்க கூடுமானால், அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி, எவ்வளோ ஏழை குடும்பத்தில் பிறந்து, எந்த கிராமத்தில் பிறந்து, ஒன்றும் இல்லாமல் இருந்து வந்திருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால். ஐயோ எனக்கு பெரிய பிரச்சனை, உங்களுக்கு தெரியாதுங்க, ஊர்லேயே இல்லாத பிரச்சனை. நான் சொல்லுகிறேன், நீ விசுவாசிக்க கூடுமானால். இயேசு இன்றைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னா இந்த சபையில், இயேசு இன்னைக்கு போதிச்சு கொண்டிருப்பாருன்னா, உங்கள் பிரச்சனையை கொண்டு வந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தீங்கன்னா, ஏதாவது எங்களுக்கு மனம் இறங்கி ஏதாவது செய்யும்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்லுவார் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ விசுவாசிக்க கூடுமானால். அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதை கேட்கும்போது பாருங்க, மனுஷனுக்கு இதை கேட்கும்போது உள்ளத்தில் ஏதோ உண்டாகுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருக்க முடியாதான் மனுஷனை கடவுள் உண்டாக்கி இருக்கிறார் முதல்ல. அதனால தான் கேட்கும்போது உள்ளத்தில் அப்படியே புல் அரிக்குது அப்படின்னு. எதுக்கு இந்த சூப்பர்மேன் மூவியெல்லாம் அவ்வளோ நல்லா ஓடுது கவனிச்சிருக்கீங்களா? சூப்பர்மேன் மூவியெல்லாம் இந்த செவத்துலேருந்து அந்த பில்டிங், இந்த பில்டிங்கில் அந்த பில்டிங் தாவறாங்க, இங்கேருந்து ஹெலிகாப்டர் தாவி பிடிக்கிறான், மேலேருந்து குதிக்கிறான், திறக்க முடியாத கதவை திறந்து உள்ளே நுழையிறான், பிள்ளைய தூக்கிக்கிட்டே பறக்கிறான், என்னென்ன விதையெல்லாம் காமிக்கிறான் பாருங்க. ஆனால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அவன் சூப்பர்மேன். சூப்பர்மேனுங்கிறத பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மள மாதிரி வயசான ஆளுங்க கூட உட்காந்து பார்க்குறாங்க நல்லா. இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நினச்சக்கூடாது. நீங்கள் இந்த சூப்பர்மேன் மூவியை மட்டும் எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு, பல நூற்றுக்கணக்கான கோடிக்கு விற்பனையானது. உலகம் முழுக்க எல்லாம் உட்காந்து ஒரு மனுஷன் தாவறதையும் பிடிக்கிறதையும் ஓடுறதையும் சாகசங்களை செய்கிறதையும் பார்க்குறாங்க. யாராலையும் முடியாத ஒரு மனுஷன் செய்கிறத பார்க்குறாங்க, காப்பாற்றுகிறத பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறத பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? நான் சொல்கிறேன், எல்லா மனுஷருமே அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவனை பார்க்கும்போது நான் அவனை மாதிரி இருக்கலாமே, நானும் அப்படிதானே, நான் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் அதை பார்க்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா மனுஷருக்குமே அந்த இன்க்ளினேஷன் இருக்குது. எல்லா மனுஷருக்குமே உள்ள மனதில் ஆழத்தில் தெரியுது அவங்களுக்கு, இப்படி இருக்க தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த மனுஷனை போல இருக்கப்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், எதையும் என்னால் செய்ய முடியும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூட, என்னால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பாருங்க, இதை பிரசங்கிக்கும் போது முடியலாம் அப்படி நின்றுக்குது, என்னமோ பண்ணுது. ஏன்னு சொன்னா, நீங்கள் அப்படித்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
ஒருத்தர் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணிருக்காரு பாருங்க. சொல்கிறாரு, இப்போல்லாம் பிரசங்கியார்கள் வந்திருக்கிறார்கள், நம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறாங்க. என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? நம்மால் என்ன கூடும்? நம்மால் ஒன்றும் கூடாது. கேட்கும் போதே அப்படியே நம்மளை போட்டு கசைக்கு புழிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. டிவியை மாற்றத சீக்கிரம். உலகத்தில் இருக்கிற பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனையா? காசு கொடுத்து இவ்வளோ உபத்திரம் கொடுக்கணுமா நமக்கு? அது கேட்கும்போது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது பாருங்க. மனசு நமக்குள்ள ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் நீ விசுவாசிக்க கூடுமானால், கேன் யூ பிலீவ்? நீ விசுவாசிக்க முடியுமா? நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்கிறது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே செல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அப்படி இருக்க முடியாதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அவனை பார்த்து சொல்லியிருக்கலாம், பா உன்னால் இவ்வளோதான் முடியும், என்ன பண்ணுறது? நீ ஒரு சாதாரண மனுஷன், நீ ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கிற மனுஷன். இந்த பேய் அப்படி தான் பண்ணும், இந்த பையெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஒன்னால் ஜெயிக்க முடியாத பிரச்சனையே கிடையாதுப்பா. உன் பையனை கொண்டு வந்திருக்கிற, இந்த அவல நிலையில் கொண்டு வந்திருக்கிற, என்னைக்கு சாக போகிறானோன்னு நினச்சி பயந்து கொண்டு வந்திருக்கிற. ஆனால் நீ மட்டும் விசுவாசித்தால் உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நான் உங்களை சவால் விட்டு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அதை சொல்லுங்கள். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்கிறத வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும். பெரிய பிரச்சனைகளை பார்க்கும்போது சொல்ல வேணும், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி சொல்கிறான். விசுவாசிக்கிறேங்க, இருந்தாலும் பிரச்சனை அப்பப்போ தலை தூக்குது. தூக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. நான் விசுவாசிக்க தான் பார்க்குறேன், ஆனாலும் இந்த பிரச்சனை அப்பப்போ வர்றதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, விசுவாசிக்க முடியல. சில நேரத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீருடைய சத்தமிட்டு சொன்னான். நான் சொல்கிறேன், விசுவாசிக்க முடியாதவர்கள் கூட விசுவாசிக்க உதவுகிறவர் அவர். விசுவாசிக்க உதவுகிறவர். அதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார், அதுக்கு தான் வசனத்தை வச்சிருக்கிறார், அதுக்கு தான் போதகர்கள், அதுக்கு தான் பரிசுத்த ஆவி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்? விசுவாசிக்க முடியாதவர்களுக்கு விசுவாசிக்க உதவும்படியாக. இருக்கிறீங்களா? திருப்புங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17:21 20 வாசிக்கிறார். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து, நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். இது எங்கேயாவது பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? இங்கே கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. வாரம் வாரம் அதுதான் நடக்கும். ஆனால் பொதுவாக எங்கேயும் கேட்க முடியாது. அந்த இதிலே பறந்து வளர்ந்தவன் நான் சொல்கிறேன், இதிலே பறந்து வளர்ந்தவன். எதையாவது பிரசங்கம் பண்ணுவாங்களோ ஒழிய, நாம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம வச்சம் போக மாட்டோம். வந்தா நீ போவியா, எக்கால சத்தம் துணிக்கும் போது நீ எங்கே இருப்ப எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கடுகு விளையாது விதையளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து நீ போன்னு சொன்னால் அப்புறம் போகும் அது அப்படின்னு சொல்லி போதிக்கிறதே கிடையாது, போதிச்சதே கிடையாது. பாருங்கள், அது உண்மையாக தான் சொல்லணும், குறையா சொல்லணும்னு சொல்லலை. நீ கவனித்து பாருங்கள். ஏன்னா அது அவங்களால நம்ப முடியல. அவங்களுக்கு மனுஷன் சொன்னால் போயிடுமா, அது என்ன விளையாட்டாக இருக்குது, அதை விட்டுருவோம் பேசாமல், இது என்னத்துக்கு நமக்கு வம்பு அப்படின்ட்டு விட்டுறாங்க அதை. ஆனால் அதுதான் பாயிண்ட்டாங்க. நீங்கள் குட்டி தேவர்கள், ஹலோ, இந்த மலையெல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடியவர்கள். மலையை காட்டிலும் பெரிய, மலையை காட்டிலும் கடவுள் பெரியவர், மலையை காட்டிலும் நீங்கள் பெரியவர்கள். அதுதான் சொல்ல வர்றாரு. இதை நம்பலைன்னா மீதி பைபிள்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இதில் பாயிண்ட்டே விட்டுறோம், நம்ம யாருன்றதையே விட்டுறோங்க. நம்ம யார்? மலையை பார்த்து கூட போன்னு சொன்னால் அப்பாலே போகுமாம் சொல்கிறார். மலையை பார்த்து விடமா விட்டு அப்புறம் போ என்று சொல்லாது, அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இப்போ என்ன சொல்கிறாரு? என்ன பார்க்குறீங்க, என்னால் முடியாது ஒன்றுமே கிடையாது, என்னால் எல்லாம் முடியும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களாலும் கூடாத காரியம் ஒன்றும் இராது, இருக்கவே இருக்காதுன்றார். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இருக்காது. நான் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், இந்த வசனங்களை எடுத்து உங்கள் வீட்டில் பெருசு பெருசாக எழுதி மாட்டுங்க.
உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதை டெய்லி பாருங்க, இதை முன்னாலே பார்த்துக்கிடுங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது, இருக்கவே முடியாதுன்றாரு. முடியாதுன்ற ஒன்றுமே இருக்கவே முடியாதுங்கிறாரு. எப்படி பாருங்க, ஏசு ஏதோ சும்மா நமக்கு கிளுகிழு பூட்டுறதுக்காக பேசல. அது உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராதுன்னு அப்படின்ட்டு போகிறதுக்காக உண்மையை சொல்கிறாருங்க. ஏசு உண்மையை சொல்கிறாரு. எல்லாரும் பெரிய பெரிய புக்காக வச்சிருக்கிறாங்களே, நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஒரு புக்கை கொடுப்போம், ஏதாவது நிறைய எழுது. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது, விசுவாசிக்கிறவன் நாள் எல்லாம் ஏதாவது போட்டு நிரப்பி அவன் கையில் கொடுத்துரு ஒரு புஸ்தகம், அவனும் வச்சுக்கிட்டோம் எதுக்கும் அப்படி நான் எழுதினாரு. நான் சொல்லுகிறேன், இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. இதை நம்புகிறவன் தோல்வி அடைய முடியாது. இதை நம்புகிறவன் தாழ்விடங்களிலிருந்து மேலே உயர எழும்புவான். இதை நம்புகிறவன் விசுவாசிக்கிறவன் கடவுளைப் போல எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டு கொள்ளுவான் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்போ பாருங்க, உண்மையை சொல்றாரு. அதான் சொன்னார் பவுல் சொல்லுகிறார். பவுல் இப்படி சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், 2 Corinthians 5:17 இல்லையா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், புது விதமான இனமாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய மனுஷன் இல்லை, இப்போ பழைய அந்த தோல்வியின் மனுஷன் இல்லை, பயத்தின் மனுஷன் இல்லை, புழு பூச்சின்ற மனுஷன் இல்லை, பாவ மனுஷன் இல்லை. இப்போ மறுபடியும் பிறந்த மனுஷன், தேவனுடைய சாயல்ல ரூபத்தில் இருக்கிற மனுஷன். விசுவாசிக்க மட்டும் செஞ்சால் எல்லாம் கூடும். கூடாது என்று ஒன்றுமே இராது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறார். என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. மார்க் 11:23 இத்தனை நாள் படித்தோம் இல்லையா? எவனால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி. அது என்னது? விசுவாசம் ஒரு லிமிட்லெஸ் காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மலையை சொன்னார்? ஏன் ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த சேரே நீ நகர்ந்து போ அப்படின்னா போயிருக்கோன்னு சொன்னால் பரவாயில்ல, வேணும்னே மலையை சொல்கிறாரு. ஏன்னா மலை தான் ரொம்ப கஷ்டம் நவர்றதுக்கு. வேணும்னே ஒரு எக்ஸ்ட்ரீமாக எடுத்து சொல்கிறாரு. இந்த மலையை பார்த்து நீ போய் இந்த சமுத்திரத்தில் தள்ளிட்டு போ. வேறு எதையா சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லலை. மரத்தை பற்றி சொன்னப்போ கூட சொல்கிறார், இந்த மரம் பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடுவிலே நடப்படுவாயாக, எரியப்படுவாயான பிடுங்குண்டு போவாயான்னு சொன்னாலே போதுமே. அது ஏன் கொண்டு போய் இதை சமுத்திரத்தின் நடுவில் வச்சு நடணுமா? இந்த நடுவு தேடுறதுக்கே சரியாக போயிடும். ஆனால் அவர் சொல்கிறார், ஏன் அப்படி சொல்கிறார்? எக்ஸ்ட்ரீமாக ஏன் சொல்கிறாருன்னா, முடியாதுன்னு நினைக்கிறீ நீ, அது முடியும். அதான் விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. இவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. விசுவாசத்துக்கு எந்த விதமான ஒரு இது கிடையாது. இவ்வளோதான், இதுக்கு மேலே போக முடியாது என்கிறது கிடையவே கிடையாது. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நீங்கள் உயர வேணும் என்று சொல்ல அதை விசுவாசிக்க வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு இவ்வளோதான், இதுக்கு மேலே நீ, இதுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் நம்ம வீட்டிலே இருக்கிறாங்க பாருங்க. உனக்கு அவ்வளோதான்ப்பா, என்ன பண்ணுவேன் நீ வெறும் என்ன SLC படிச்சிருக்கிற, இதுக்கு மேலே நம்மலாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம என்ன ஏழை, நம்ம இந்த ஜாதி, நம்ம இந்த குலம், நமக்கு இதுக்கு மேலே வேணாம். நம்முடைய திருப்தியாக இருந்துக்கணும். இவர்கள் ஒரு விதமான தீர்க்கதரிசிகள். இவங்க சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் நம்பினீங்கன்னா அதுதான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். நான் சொல்லுகிறேன், விசுவாசத்துக்கு எந்த எல்கையும் கிடையாது. அதான் சொல்ல வர்றேன், லிமிட் கிடையாது, எந்த எல்கை கிடையாது. எல்கை அற்றது விசுவாசம். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு என்ன விசுவாசிக்கிறே அதான், என்ன நினைக்கிறே அதான் நடக்கும். கூடாதுன்னு ஒரு காரியம் இருக்காதுன்னு நினைச்சா இருக்காது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் நினைச்சா அது அப்படியே கூடும். எல்கையே கிடையாது. அதுதான் எபிரேயர் 11:3 சொல்லியிருக்குது. விசுவாசத்தினால உலகங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். உலகத்தையே உண்டாக்க முடியும், ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையை உண்டாக்க முடியாதா? விசுவாசத்துக்கு எல்கையே கிடையாது பாருங்க. அப்படிப்பட்ட விசுவாச மனிதனாக இயேசுவில் பார்க்குறீங்க பாருங்கள். என்னைக்குமே முடியாதுன்னு சொன்னதே இல்லை. அவர் காற்றையும் கடலையும் பார்த்த உடனே இவங்கெல்லாம் ஐயோ நாங்கள் வடிந்து போகிறோமேன்ன உடனே அவரும் நல்லா ஜெபம் பண்ணிங்களாப்பா, இன்னும் கொஞ்சம் உபவாசம் இருக்க வேணாமா?
கர்த்தர் தான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னாரு. எந்திரிச்சு சொன்னார், காற்றே கடலே அமைதியாயிரு, இறையாதே. விசுவாச மனிதன். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட விசுவாச மனிதர்கள் தான் நாம். குட்டி தேவர்கள், தேவர்கள் என்று வேத வசனம் உங்களை குறித்து சொல்லி இருக்கிறது. வேத வாக்கியம் தவறாததாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும் என்று கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ளாக கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்ற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு இப்படிப்பட்ட எண்ணங்களை எங்களுக்குள்ளே வைத்து இந்த சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து மாற்றி கொண்டிருக்கிறபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பட்டும். அந்த விசுவாச மனிதனைப் போல, ஜெயிக்கிற மனிதனைப் போல, ஆளுகிற மனுஷனைப் போல, அதிகாரம் செலுத்துகிற மனுஷனைப் போல, பயமில்லாத மனுஷனைப் போல, ஜெயம் கொள்ளுகிற மனுஷனைப் போல, வெற்றி சிறக்கிற மனுஷனைப் போல, அன்பும் தயமும் கிருபையும் மன உருக்கம் உள்ள மனுஷனைப் போல, வல்லமை உள்ள அந்த மனுஷனைப் போல இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் உருவாகட்டும் கர்த்தாவே. உடைய வார்த்தை அப்படி அவர்களை உருவாக்குகிறபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் ஜெயத்தை எடுக்கிறபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம். உமக்கே கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். எல்லா சூழ்நிலையில் மேலும் ஆளுகிறவர்கள் ஒரிஜினலாக அப்படி தான் உண்டாக்கி இருந்தார். நடுவில் கெட்டு போச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்பை உண்டாக்கி புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று கொடுத்து அதில் முழுதும் வாக்குத்தத்தங்களால் நிரப்பி விசேஷத்த வாக்குத்தத்தங்கள் அதை சொல்லி அதை கொடுத்தவர் அதற்காகவே செத்து உங்களுக்கு சொந்தமாக்கும்படியாக உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருந்து உங்களை ஆளுகிறவர்கள் ஆக்குகிறது தான் கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. மதுரையில் போதகர் சாம்பி செல்லத்துரை வெற்றி வாழ்வு கருத்தரங்கில் பேசுகிறார். நாள் அக்டோபர் 23, 24 செவ்வாய் மற்றும் புதன். நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர்.